மீஸ் இப்போ நம்ம OT7 ஹிஸ்டாரிக்கல் எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் எங்கே விட்டுருப்போம் அப்படின்னா, நம்மளோட ஜிமினா வந்துட்டு மினியை கொண்டு போய், அதாவது இவனுன்னு நினச்சி மினியை கொண்டு போய் கிம் டைனாஸ்டியில் விட்டுட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட மின் டைனாஸ்டியை தான் வந்து காட்டுறோம். ஃபுல்லாக டைனாஸ்டி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கிம் டேங்கோட கல்யாணம் நின்று போச்சான், இங்கேருந்து இளவரசி போய் அதை நிறுத்திட்டாங்களாமா அப்படிங்கிற நியூஸ் தான் அத்தனை மூளைக்கு மூளை பரவிட்டுருக்கு. நம்மளோட ஜிமினை வந்துட்டு மின் டைனாஸ்டியோட கோர்ட் ரூமில் நடுவில் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஜிமின் வந்து அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காரு. நம்மளோட ஜியோப் வந்து அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. ரெட் ஐஸில் அவ்வளோ கோவத்தோட ஜிமினாவை பார்த்துட்ருக்காரு. என்ன ஜிமினா இது? எனது மகளை எங்கே கொண்டு போய் சேர்த்தாய் அப்படிங்கிறாரு. சொன்னோன்னே ஜிமினா வந்து இப்படியே ஒரு மாதிரி புரோக்கனாக வந்து ஜியோப்பை பார்க்குறாரு. ஆனால் நான் கூறுவதை நம்புங்கள், நான் யூன் என்று நினைத்து அப்படின்னு சொல்ல வராரு. நிறுத்து ஜிமினா, இதுவே உன் மகளாக இருந்திருந்தாள், இல்லை உனக்கு பிறந்த மகளாக, உன்னுடைய சொந்த மகளாக இருந்திருந்தால் இப்படி செய்திருந்திருப்பாயா? அவள் என்னுடைய மகள் தானே, அதனால் தான் இப்படி செய்தாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோன்னா வந்துட்டு ஜிமினாக்கு அப்படியே ஒரு ஹார்ட்டே வந்து பெயின் ஆகுது அவர் சொல்கிற அந்த வார்த்தையை கேட்டவுடனே. இல்லை என்ன மினி என்று எனக்கு தெரியாது, நான் 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 நிஜமாகத்தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்கிறதுக்கு முன்னாடி யூங்கி வந்து ஜிம்னாவை பார்த்து சொல்கிறாரு, அனைவரும் ஜங்குக்கு துரோகி என்று சொன்னார்கள், அப்போது நாங்கள் நம்பவில்லை, ஆனால் உண்மையான துரோகி நீதான் அப்படிங்கிறாரு. சொன்னோன்னா ஜிம்னா கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்து அப்படி விழுகுது. அவ்வளோ ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது அவருக்கு. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கேருந்து நம்மளோட யூனுன்னு நினச்சி மினியை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துருந்துருப்பார். வந்து ஜிம்னா வந்து ஒரு மாதிரி லவ் ஃபெயிலியரில் நம்ம கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோமே நம்மளால் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதே ஃபீலிங்கில் வந்துட்டு அவரோட ரூமுக்கு வந்து போயிருந்திருப்பார். பட் தூங்கியிருக்க மாட்டார், அங்கேயே தான் இருந்திருப்பார். சரி அவங்க அப்பா எப்படி என் பொண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வருமா, வந்தால் ஆமாம் ஏன் நான் தான் கொண்டு போய் விட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்காரு. அப்போது வந்து நம்மளோட ஆரா யாருன்னா நம்ம டோலியா தான். டோலியாங்கிற பேர் வந்துட்டு கொஞ்சம் பழசாக இருக்குது, அதாவது இந்த பழைய எஃப்எஃப்க்கு வந்து செட் ஆகலை. மற்ற பேரெல்லாம் செட் ஆகுதான்னு கேட்டுறாதீங்க. பட் ஆராங்கிற பேர் நல்லா இருக்குதுன்னு சொல்லி டோலியாக்கு மேலே ஆரா வச்சிருச்சு. நம்ம ஜியோப்போட ஒய்ஃப் ஆரா தான். அவங்க வந்துட்டு ஃபுல்லாக தேடிட்டு வந்து நம்மளோட யூங்கி கிட்ட வந்து சொல்கிறாங்க. யூங்கி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே யூங்கி வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நான் அனைத்து இடங்களிலும் தேடிவிட்டேன், மினியை காணவில்லை. காலையிலிருந்து நான் அரசவை முழுவதும் தேடிவிட்டேன், எங்கு இருக்கிறாள் என்றே தெரியவில்லை. அவளுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்ற பயமாக இருக்கிறது. சக்கரவர்த்தியிடம் சொல்லாமல் எப்படியாவது தேடி கண்டுபிடிங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு நம்மளோட யூங்கியும் ஃபுல்லாக தேடுறாரு. வயனுக்கு ஐயோ தேடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயமாக இருக்குது. வயன் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்து யூங்கி வந்து அப்படியே அமைதியாக வயன்கிட்ட வந்து நிற்கிறாரு. வயன் அப்படியே நடுங்கிட்டே வந்து உட்காந்துட்ருக்கா. யூங்கியோட கண்ணை பார்க்கவே இல்லை. யூங்கி வந்து வயன்கிட்ட கேட்குறாரு, வயன் அரசே மினியை பார்த்தாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அரசே, பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடுறாங்க. நம்மளோட ஜிம்மினுக்கு வந்து மினியை காணோன்னொன்னே பக்குன்னு ஆகுது. அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து அவங்க எப்போவும் மீட் பண்ணுற ஒரு இடம், ஒரு காரிடார், அங்கே தான் நின்று எப்போவுமே பேசுவாங்க. அந்த ரூமில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது
ஏன் கடைசியாக மினியை யார் பார்த்தது? யூன் அவளுடன் தானே இருப்பாள். யூனை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே, யூன் இப்படி இங்கே இருப்பாள்? அவளைத்தான் நான் கொண்டு போய் கிம் டைனஸ்டியில் விட்டு வந்தேனே அப்படின்னு சொல்லி ஜிம்னா வந்து நினச்சிட்ருக்காரு. நினச்சி பார்த்தா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா யூனை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே யூனை வந்து கூட்டிகிட்டு வராங்க. யூன் வந்து அப்படியே வந்து நிற்கிறா. நின்னதை பார்த்த உடனே ஜிமினாக்கு வந்து செம்ம ஷாக்கு. அப்படியே ஆன்னு பார்க்குறாரு. இவளைத்தானே கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்தோம், என்ன இப்படி வந்து நிற்கிறா? இவனும் மினியும் ஆக்சுவலி சேம் ஹைட்டு தான். அவங்களோட வாய்ஸ் கூட ஸ்லைட்லி ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் மெதுவாக பேசினாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி தான். அப்படியே பார்க்குறாரு. இவனை கொல்ற மாதிரி முறைச்சி பார்க்குறாரு. பக்கத்தில் ஒயன் இருக்கிறா. ஒயனையும் வந்துட்டு முறைச்சி பார்க்குறாரு. என்ன பண்ணி வச்சுருக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக மறைக்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற ஒரு காவலாளி வாயிற்காவலன்கிட்ட கேட்குறாங்க. விசாரிக்கும்போது நமது இளவரசர் தான் நேற்று இரவு ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு எல்லையை தாண்டி சென்றார். அவர் இந்நேரத்தில் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டபோது ஒரு முக்கியமான வேலைக்காக செல்கிறேன் என்றார் அப்படிங்கிற மாதிரி அந்த வாயிற்காவலன் வந்து தயங்கிட்டே சொல்கிறான். சொன்னதை கேட்டவொடனே ஜியோப்பும் யூங்கியும் வந்துட்டு டிஸ்பிலீஃபாக பார்க்குறாங்க. யூங்கி இவனை ஜிமினாவை திரும்பி ரொம்ப ரொம்ப அப்படி ஒரு இதில் பார்க்குறாங்க. பார்த்தவொடனே ஜிமினா வந்துட்டு அப்படியே குற்ற உணர்ச்சி, கில்ட்லேயும் ஷாக்லேயும் ஒரு மாதிரி என்ன நடந்துச்சுன்னே புரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போது அரசேவை கூட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்துட்டு அங்கே போயிடுறான். அப்போ யூங்கி வந்து அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் வந்து ஆர்டர் கொடுக்குறான். கிம் டைனாஸ்டியின் எல்லையில் இளவரசி மினி இருந்தால் உடனே அழைத்து வாருங்கள். இப்போதே இன்னும் 2 மணி நேரத்திற்குள் அவள் இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது வயன் வந்து தாம் இப்போது பிறப்பிக்கும் ஆணை வீணாகும் மயனே அப்படிங்கிறா. சொன்ன உடனே யூங்கி வந்து வயனை திரும்பி பார்க்குறாரு. இந்நேரம் டேங்கிற்கும் மினிக்கும் திருமணம் நடந்து முடிந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே வந்துட்டு வயனை திரும்பி யூங்கி வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. அனைத்திற்கும் காரணம் ஜிமின் தான். ஜிமின் என்ன செய்திருக்கிறாய் என்று நீ என்ன செய்திருக்கிறாய் என்று உனக்கு தெரிகிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜிமின் வந்து அண்ணா நான் கூறுவது நீ தயவு செய்து கேளுங்கள் அப்படின்னு சொல்ல யூங்கியும் ஜெயப்பும் வந்துட்டு பயங்கரமாக ஜிமினை வந்துட்டு கர்ஸ் பண்ணுறாங்க. என்னடா நினச்சிட்ருக்க நீ? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? நம்ம குடும்பத்து பொண்ணை, நம்ம வீட்டு பொண்ணை வந்துட்டு நீ எப்படி கொண்டு போய் வந்து நீ அங்கே விட்டுட்டு வரலாம்? அவள் கேட்டானா அவள் தான் சின்ன பிள்ளை கேட்குறான்னு சொல்லி நீ பாட்டுக்கு போய் விட்டுட்டு வந்திருக்கியே, இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஜிம்னை சொல்லிடுறாங்க. அது யூங்கி வந்து நீ தான் நிஜமான துரோகி அப்படின்னு வேறு சொல்லிடுறாரு. கேட்டவொன்னே ஜிம்னாக்கு வந்து தாங்கவே முடியல, அவ்வளோ அழுகையாக வருது. இப்போ ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு, இல்லை ஆனால் ஜிம்னாவின் பக்கம் என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. சொன்னோன்னா வந்துட்டு அப்போது ஜியோப் வந்து இவன் பக்கம் இன்னும் நியாயம் இருக்க போகிறது. சிறு பிள்ளை போல் இருந்தான், இளவரசன் போல் நடந்து கொள்ளாமல். சரி, அவன் இப்போது சரியாக விடுவான், அப்புறம் சரியாக விடுவான் என்று பார்த்து கொண்டே இருந்தோம். கடைசியில் இப்படி ஒரு தவறை செய்திருக்கிறான். எனது மகள் என்பதனால் தானே இந்த அலட்சியம். இதுவே உன் மகளாக இருந்திருந்தால், உன்னுடன் பிறந்தவளாக இருந்திருந்தால் இப்படி செய்திருப்பாயா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை பார்த்து கேட்குறாரு. அப்போது வயன் வந்து வேண்டாம் சக்கரவர்த்தி அவர்களே, வேண்டாம், நான் தான் இந்த தவறை இழுத்தேன், ஜிம்மே எதுவும் சொல்லாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி வயன் வந்து போய் நின்றுடுறா. முன்னாடி போய் நின்றுட்டு சொல்கிறா, நான் தான் என்ன நடந்தது என்று நான் தமக்கு உரைக்கிறேன். எனது அண்ணன் டயாங்கின் திருமணத்தில் வைத்து அவனை கொலை செய்ய முடிவு செய்திருந்தார்கள் லீ டைனாஸ்டியின் வீரர்கள். அவனின் உயிரை காப்பாற்றவும் அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தவும் எனக்கு வேறு வழி தெரியவில்லை. மினியும் டேங்கும் விரும்பி கொண்டிருந்தார்கள் ஒருவரை ஒருவர். அந்த லீ அன்று கூறியது உண்மைதான். டேங்கும் மினியும் ஒருவரை ஒருவர் மனதார விரும்புகிறார்கள், அது எனக்கு முன்பே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சொன்னோடனே யூங்கி வந்து திரும்பி வயனை கொல்ற மாதிரி பார்க்குறாரு. உனக்கு தெரிந்திருந்தால் நீ முன்பே என்னிடம் சொல்லியிருக்க வேண்டும் வயன் அப்படிங்கிறாரு. அயனே,
தம்மிடம் அதை சொல்லும் தைரியம் எனக்கு இல்லை. வேலை வரும்போது சொல்லலாம் என்று இருந்தேன். இதுதான் நீ நினைத்த வேலையா? சொந்த குடும்பத்திற்கு நீ துரோகம் செய்திருக்கிறாய் வயன் அப்படிங்கிறாரு. நான் தான் யூனிடம் சொல்லி ஜிம்மினிடம் போய் உரைத்து யூன் தேங்கை விரும்புவதாக சொல்லி என்னின் யூனை கிம் தேசத்தின் எல்லையில் விட்டு வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நடுங்கிட்டே சொல்கிறா. ஆனால் அந்த உடையில் யூன் போல் அமர்ந்திருந்தது தமது மகள் மினி. நான் தான் மினியை யூன் போல் அவன் ஜிமினுடன் போக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் இது ஆக்சுவலி யூனோட பிளான் தான். பட் யூனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேறு வழி தெரியல. வயன் சரி நம்ம சொன்னால் இந்த இடத்துல இம்பேக்ட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு யூனை காப்பாற்றுறதுக்காக வயன் சொல்லிடுறா. எனது அண்ணனை காப்பாற்றுவதற்கும் மினியை டயாங்குடன் சேர்த்து வைப்பதற்கும் எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அதனால் ஜிமினை நான் உபயோகப்படுத்தி கொண்டேன். அவனை ஏமாற்றி இப்படி ஒரு காரியத்தை செய்ய வைத்துவிட்டேன். அவன் யூனை கிம் தேசத்தின் எல்லையில் விட்டு வருவதாக நினைத்துதான் சென்றிருக்கிறான். இதற்கும் ஜிமினாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் தான் இந்த காரியத்தை செய்தேன். என் அண்ணனை காப்பாற்றவும் மினியை டயாங்குடன் சேர்த்து வைக்கவும் அதற்காகத்தான் இதை செய்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னாங்கன்னா யூங்கி அப்படியே வயனை கொல்ற மாதிரி பார்க்குறாரு. செம்ம கொலவெறியோடு பார்க்குறாரு. ஜிவாப் ஒரு மாதிரி டிஸ்பிலீஃபாக அப்படியே தலையை குமிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஜிமினா யூனை மட்டும்தான் பார்க்குறான். யூனை பார்த்து கொலவெறியோடு பார்த்து முறைச்சிட்ருக்கான். யூனை நிமிர்ந்து கூட பார்க்கல. அப்படியே தலை குமிஞ்சவ தான். அவள் கண்ணிலேருந்து மட்டும் டியர்ஸ் அப்படியே வழிஞ்சிட்டே இருக்குது. அழுதுகிட்டே உட்காண்ட்ருக்கா. இப்போது டைம் ஸ்கிப்ஸ். அப்படியே இந்த சைடு பார்த்தா கிம் டைனாசிட்டிஸ் சைடு பார்த்தா நம்மளோட மினி அப்படியே மயங்குறா. டயாங்கோட கையிலே ஆர்ம்ஸ்லேயே அப்படியே மயங்கி பொத்துன்னு விழுக போகிறா. டயாங் அப்படியே கெட்டியமாக பிடிச்சிக்கிறாரு. மினி அப்படின்னு சொல்லி கன்னத்தில் டேப் பண்ணுறாரு. மினி அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோடு அப்படியே கண்ணை மூடுறா. பிகாஸ் அந்த அம்பில் விஷம் தடவி இருப்பாங்க. அம்பு குத்தி கண்டிப்பாக செத்துடணும் அப்படிங்கிறதுக்காக விஷம் தடவி இருப்பாங்க. அது பட்டவனா மினியால் சுத்தமாக முடியல. அப்படியே அன்கான்ஷியஸ் போகிறா. போகும்போது ஆரம் அந்த எந்த திசையிலேருந்து அம்பு வந்ததோ அந்த திசையிலேருந்து அப்படியே ஃபுல்லாக டயாங்கை கவர் பண்ணுறாங்க. சுற்றி இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த கேடயத்தை வச்சு டயாங்கையும் மினியையும் ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. ஆரம் அந்த திசையை நோக்கி போகிறாரு சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு. நானி இந்த திசையில் தான் போனாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்புக்கு வழி சொல்கிறா. அப்போ நாடியை பார்த்து நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இன்னும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம் நினச்சிட்டு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அவங்கள தேடி போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கிற 2 மெயினான ஆளுங்களை பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மொத்த கிம் ஃபேமிலியும் நம்மளோட மினி முன்னாடி மயங்கி கிடக்கிற மினி முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க. நம்மளோட ஆரமோட ஒய்ஃப் இந்த பக்கம், ஜின்னோட ஒய்ஃப் இந்த பக்கம் 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. மினி அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறா. அப்படின்னு சொல்லி ஒரு பெயின்ஃபுல்லான பிரெத் பண்ணுறா. பண்ணிவிட்டு கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி டயாங் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் நம்மளோட 2 குயின்ஸும் உட்காந்துருக்காங்க. டயாங்கை பார்த்தோன்னே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சேட் ஸ்மெல் பண்ணுறா. அரசே தம் நலம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டவொன்னே டயாங் அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. நான் மினி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபேஸை கப் பண்ணுறாரு. கப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. கையை பிடிச்சிக்கிறாரு. அப்போது அவள் சற்று ஓய்வெடுக்கட்டும், நாம் அனைவரும் திரும்பி வருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட குயின் சொல்கிறாங்க. ஜின்னோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. எல்லாருமே அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போது டயாங் எந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது மினி கை பிடிச்சிக்கிறா. கையை பிடிச்சோன்னே அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. இளவரசே
தாம் நலம்தானே, தமக்கு ஏதும் ஆகிவிடவில்லை அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டவொன்னே வந்துட்டு டயான் வந்து மினியை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஐயோ சாரி, மன்னித்துவிடு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து படுக்க வச்சுக்கிறாரு. படுக்க வச்சுட்டு, மினி உனக்கு எவ்வளவு தைரியம், எனக்காக நீ இது உயிரையே கொடுக்க தயாராகி விட்டாயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இளவரசே, தமக்கு திருமணமாகி தாம் என்னை விட்டு பிரிந்து விடுவீர்களோ என்ற பயத்தை விட அவர்கள் தம்மை ஏதாவது செய்து விடுவார்களோ, உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயத்தில்தான் எனது உயிரை கையில் பிடித்து கொண்டு அங்கிருந்து ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. எப்படி அங்கிருந்து இங்கே வந்தாய், இவ்வளவு தூரம் மலையில் நனைந்து கொண்டு வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் என்ன செய்வது, எனது இளவரசருக்கான நான் தான் கடல் தாண்டி வர வேண்டியதாக விட்டுருது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. மன்னித்து விடு மினி, இந்த திருமணத்தை நீ வரவில்லை என்றாலும் நான் நிச்சயம் நிறுத்தி வைப்பேன். நான் பார்த்தேன் இளவரசே, நான் பார்த்தேன். தாம் இந்த திருமணம் வேண்டாம் என்று தாம் எழுந்து நின்றீர்கள் அல்லவா, அப்போதுதான் நான் தம்மை பார்த்தேன். நான் தமக்காக எனது இல்லத்தை விட்டுவிட்டு எனது தந்தை, என் நாட்டின் இளவரசர்கள், எனது அம்மா அனைவரையும் விட்டுவிட்டு நான் தமக்காக வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறா. சொன்னோடனே அவங்க வந்து இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாரு. கவலைப்படாத மணி, அனைத்தும் சரியாகிவிடும், நான் பார்த்துக்கொள்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த விஷம்லாம் முறியறதுக்கு வந்து ஆன்டிடாட் அதெல்லாம் கொடுத்து கட்டெல்லாம் போட்டு ரொம்ப மினி வந்து ஒரு மாதிரி இருக்கா. ஏற்கனவே மலையில் நனைஞ்ச கோழி மாதிரி தான் வந்திருப்பான் அங்கேருந்து. பட் அவங்க அம்பு வேறு வாங்கினதுனால பயங்கர ஒரு மாதிரி டயர்டாக சுருங்கி போய் அப்படியே அவங்க மேலே படுத்திருக்கா. அவங்க அப்படியே அவளோட தலை அப்புறம் முதுகெல்லாம் வந்துட்டு கேர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நெத்தியில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. கவலைப்படாத நன்றி, கவலைப்படாத மினி, நான் பார்த்துக்கொள்கிறேன், இனிமேல் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். உனது அப்பாவை அனைவரையும் சமாதானப்படுத்த வேண்டியது எனது பொறுப்பு, சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மினியும் வந்துட்டு ஹெட் நாட் பண்ணுறா. அவளுக்கு எப்படியா வந்து டயாங்க சேர்ந்தாச்சு. சரி, டயாங்கோட உயிரை காப்பாற்றினா போதும், நம்ம செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த அம்பை வந்து வாங்கியிருந்திருப்பா. பட் எப்படியோ வந்து டயாங்கையும் காப்பாற்றியாச்சு, அவளும் உயிர் பழிச்சிட்டா. ஸோ மினி வந்து ஸோ ஹாப்பி. இந்த பக்கம் பார்த்தா நம்மளோட ஜின்னாவோட நிலைமை தான் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இந்த பக்கம் கிம் டைனாஸ்டியை காட்டுறோம். நைட் ஆகுது, ஒரு 7-8 மணி ஆகுது. கிம் டைனாஸ்டி எல்லாருமே இப்போ தான் வந்து யூங்கிக்கு வந்து ஆரம்புக்கு நம்ம பயனை கூட்டிகிட்டு வந்திருந்தப்போ ஆரம்புக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யூங்கிக்கு இப்போ தான் புரியுது. ரொம்ப அந்த இடமே வந்து ரொம்ப ரொம்ப டென்ஸ்டாக இருக்குது. அவங்க வீட்டில் வந்துட்டு யாருமே நார்மலாக இல்லை. அவங்க வீட்டு பொண்ணு வந்து இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படி சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மனவேதனையில் இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினா ரொம்ப 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 குடிக்கிறாரு. ஜேகே வந்து அவரை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினா, போதும், அளவுக்கு மீதி கொடுத்து விட்டாய், வா வா நம் அறைக்கு செல்வோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. ஜங்குக்கா, என்னை கொடுக்காதே, நான் எனது கரங்களால் எவ்வளவு பெரிய அவப்பெயரை, எவ்வளவு பெரிய அவமானத்தை இந்த சாம்ராஜ்யத்திற்கு சேர்த்து விட்டேன். அண்ணன் என்னை பார்த்து என்ன சொன்னார் பார்த்தாயா? அவரது மகளை நான் அங்கு சென்று விட்டு விட்டேன் என்று கூறுகிறார். என்னால் முடியவில்லை, என்னை துரோகி என்று கூறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸாக வடியுது. அழுதுட்டு அப்படியே ரொம்ப பிரேக் ஆகிட்டாரு. ஜிம்னா வந்து அவ்வளோ பிரேக் ஆகி அவ்வளோ அழுது ஜங்குக்கு இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இல்லை ஜிம்னா, அந்த இடத்தில் நானாக இருந்திருந்தாலும் அப்படி தான் செய்திருப்பேன். ஒரு பெண் உன்னிடம் வந்து உதவி என்று கேட்டால் நீ அதை செய்தாய், அவ்வளவுதான். அது இப்படி வந்து முடியும் என்று நீ எதிர்பார்க்கவில்லை அல்லவா? சரி விடு, அனைத்தும் நன்மைக்கு தான், விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அப்போ வந்து ஜிம்னா வந்து அப்படியே சந்தேகமாக திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாரு. என்ன நன்மை இருக்கிறது இதில் அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு, அன்று லீயை தயாங் கொலை செய்தான் நினைவிருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த காட்டுக்குள் வைத்து நாம் மினியை மீட்க சென்றிருந்தோமே அப்போதா அப்படிங்கிற மாதிரி ஜிம்னா கேட்குறாரு. அப்போது
தேவாங் உண்மையாகத்தான் மினியை விரும்புகிறான். அவனது கண்களில் இருந்த கோபம், அந்த லீ நமது மினியிடம் தவறாக நடந்து கொள்ள பார்த்தான். அப்போது நான் செல்லவும் நேரமாகிவிட்டது. நீயும் வேறு திசையில் மினியை தேடிக்கொண்டிருந்தாய். அப்போது தேவாங் மட்டும் இல்லை என்றால் மினியின் வாழ்க்கை என்ன இருக்கும்? தேவாங் தான் வந்து மினியை காப்பாற்றினான். நான் பார்த்தேன். அவர்கள் இருவரும் அப்போதே காதலிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் மினி இப்படி செல்வாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நேரம் வரும்போது நான் இதை பற்றி அண்ணன்களிடம் எடுத்து கூறலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அதற்கு முன்பு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் வந்து சொல்கிறாரு. எஸ், அன்றைக்குமே வந்து மினி டேவாங்க ஹக் பண்ணிவிட்டு அழுதது, டேவாங் வந்து மினியை தூக்கிட்டு போனது எல்லாத்தையுமே வந்து ஜங்குக் தான் பார்த்துருப்பாரு. ஐ மீன் ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்திருப்பார். ஸோ ஜிமின் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டாரு. டேவாங் எப்படி எவ்வளோ கோவத்தோட லீயை கொன்னா அப்படிங்கிறத வந்துட்டு ஜிமினா பார்த்துருக்க மாட்டார். ஸோ ஜங்குக் வந்து அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போது இது நடக்கலைனாலும் வேறு இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக இது நடந்திருக்கும். நீ இது வந்துட்டு உனக்கு தெரியாமல் நீ பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிஞ்ச அளவுக்கு ஜிமினாவை வந்து காம் பண்ண பார்க்குறாரு. பட் ஜிமினாவுக்கு வந்துட்டு கோவம் குறையவே மாட்டேங்குது. இப்படி நான் அவர் மேலே அவருக்கு கோவமாக இருக்குது. இன்னொரு பக்கம் யூன் மேலே செம்ம வெறியாக இருக்குது. அவ்வளோ ஒரு வெயில் அந்த ஹார்ஸ் காட்டை திரும்பி பார்க்குறாரு. அந்த ஹார்ஸ் காட்டில் தான் வந்துட்டு மினியை நிற்க வச்சு யூன் நினச்சி கூட்டிகிட்டு போயிருந்துருப்பார். அதுக்கப்புறம் அந்த நந்தவனத்தை பார்க்குறாரு. அங்கேருந்து அப்படியே புரோக்கனாக நடந்து வந்துட்டு போகிறாரு. அப்புறம் அந்த நந்தவனத்தை பார்க்குறாரு. அங்கே தான் மினி வந்துட்டு யூன்னு நினச்சி மினியை கூட்டிகிட்டு போயிருந்துருப்பார். அதுக்கப்புறம் அவரோட ரூமுக்கு போகிறாரு. அவரோட ரூமுக்கு போனால் அந்த பெட்டில் படுத்த உடனே அவருக்கு வந்துட்டு யூன் வந்து அவரை எழுப்புனது, யூன் வந்து பேசினதான் ஞாபகம் வருது. எந்திரிச்சு உட்கார்றாரு. செம்ம கோவமாக, அவ்வளோ ஆல்கஹால் குடிச்சிருக்காரு. அவ்வளோ கோவமாக வந்துட்டு அப்படி எந்திரிச்சு உட்கார்றாரு. உட்காந்துட்டு யூன் அப்படிங்கிறாரு. அவன் என்னென்னலாம் சொன்னாங்கிறத திருப்பி ரீகால் பண்ணி பார்க்குறாரு. என்னை உங்களுக்கு கொண்டு சென்று விட்டு விடுங்கள், நான் தயங்க தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது. அப்புறம் நான் தம்மை விரும்பவில்லை அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசி என்னை தயவு செஞ்சு கொண்டு போய் விட்டுருங்க, இல்லைனா நான் சூசைட் பண்ணிக்குவேன் அது இதுன்னு சொல்லியிருந்திருப்பா. அது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. அவருக்கு கண்ணெல்லாம் ரெட் ஆகி அப்படியே டார்க்காக சேஞ்ச் ஆகுது. அப்போது இந்த சைடு யூனோட ரூமை காட்டினா யூன் வந்து அழுதுகிட்டே அவளோட திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்கா. இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவளை ஹேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவளோட ட்ரெஸ்ஸை மாற்றலான்னு சொல்லி அப்படியே அவளோட சாரீ மேலே கை வைக்கிறா. வச்சுட்டு அவளோட ஷால் மேலே கை வைக்கிறா. வச்சுட்டு எப்படி சொல்கிறது, அவளோட சாரியை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி போகிறா. அப்போ டப்புன்னு ஒரு சத்தம். பார்த்தா நம்மளோட ஜிமின் தான். அந்த கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி ஒரு டார்க் ஆராவோட, அப்படி ஒரு பயங்கர டெட்லியான கோவத்தோட வந்து யூன் முன்னாடி நிற்கிறாரு. யூன் வந்து செம்ம பயந்துட்டா. அவள் வந்துட்டு ஷோல்டர் மேலே போட்டிருந்த அந்த ஷால், அந்த கவர் பண்ணியிருக்கிற ஷாலை மட்டும் கழட்டி இருந்திருப்பா. அவளோட சாரியை போட்டு தான் இருக்கா. அப்போது நிஜமனா வந்து அப்படியே அவர் பக்கத்தில் வராரு. வந்து இளவரசே, தாம் இவ்வேளையில் இங்கு எதற்காக வந்தீர்கள்? நான் இங்கேருந்து சென்று விடுகிறேன். நான் அப்படின்னு சொல்லி அப்படியே திக்கிறா. என்ன தேவியுன், இப்போது மட்டும் திக்கி பேசி கொண்டிருக்கிறாய்? இதற்கு முன் என்னிடம் வந்து பேசினாயே. நான் தேவாங்கை விரும்புகிறேன், என்னை அவனிடம் சேர்த்து வைத்து விடுங்கள். நான் அவர் இல்லை என்றால் அவ்வளவுதான். அவருக்கு திருமணமாகப் போகிறது. என்னை அவரிடம் விட்டு விடுங்கள். நீ தானே அப்படி கூறியது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவொன்னே வந்துட்டு யூனுக்கு வந்து அவர் கண்ணிலேருந்து அப்படியே தனியாக ஊற்றுது. அழாதே யூன், உனது கண்களிலிருந்து இந்த பொய்யான கண்ணீரை பார்க்கும்போது எனது ரத்தம் எல்லாம் குதிக்கிறது. நீ என்ன செய்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? எனது அண்ணன்களின் வாயால் என்னை துரோகி என்று அழைக்க வைத்து விட்டாய்.
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னவொன்னே வந்துட்டு இவன் வந்துட்டு அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறா. உனக்கு என்ன ஒரு துணிவு இருந்திருந்தால், என்ன ஒரு திமிர் இருந்திருந்தால் இப்படி போய் சொல்லியிருப்பாய் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை அரசு, எனக்கு வேறு வழி தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பேச வரக்குள்ளே சப்புன்னு ஒரு ஸ்லாப்பு மூஞ்சிலேயே. அப்படியே அதை வாங்கிட்டு அப்படியே பார்க்குறா ஜிமினை. எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தாக வேண்டும். எனது அண்ணன் மகளை அவனிடம் கொண்டு வந்து சேர்த்ததற்கு அந்த டேயாங் பதிலுக்கு உனக்கு என்ன தந்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்டவொன்னே வந்துட்டு எனக்கு செம்மையாக அழுக வருது. இவனுக்கு வந்து செம்மையாக அழுக வருது. வேண்டாம் இளவரசே, இப்படியெல்லாம் பேசாதீர்கள். நான் 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 இந்த தேசத்தை விட்டு சென்று விடுகிறேன். இனிமேல் தமது முகத்திலேயே விழிக்க மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள், நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு டக்கு டக்குன்னு அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணால் ஜிம்மின் வந்துட்டு அவளோட முந்தானை பிடிச்சிடுறாரு. பிடிச்சி, எங்கே செல்கிறாய்? எனது வாழ்க்கையே அழித்து விட்டாய். எனது அண்ணன்களிடமிருந்து என்னை பிரித்து விட்டாய். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்துவிட்டு நீ மட்டும் இங்கிருந்து எளிதில் சென்று விடுவாயா? நீ செய்ததற்கு உனக்கு தக்க சன்மானத்தை வழங்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. வேண்டாம் இளவரசே, தாம் 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 சுய நினைவில் இல்லை. வேண்டாம், இப்படி மட்டும் செய்யாதீர்கள். வேண்டாம், நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். வாழ்வில் முன்னர் வரமாட்டேன். தமது கோபத்தை என்னிடம் காட்டாதீர்கள். தயவு செய்து இனி எப்போதும் தம்முன் வந்து நிற்க மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே கையெடுத்து கும்பிடுறா. இல்லை 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 இளவரசி, உனக்கு வேண்டியதை நான் கொடுத்து விட்டு என்னை எப்படி நீ வாழ்வில் மறக்க முடியாத அளவிற்கு எனது வாழ்வில் ஒரு காரியத்தை செய்தாயோ அதை போலவே நானும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு என்னோட கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸாக ஃபார்ம் ஆகுது, அப்படியே விழுகுது. வேண்டாம் இளவரசி, வேண்டாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போகிறா. அப்போது அவர் கையில் பிடிச்சிருக்கிற முந்தானை பிடிச்சி அப்படியே உருவுறாரு. உருவி மொத்த சாரியும் அப்படியே கையோடு எடுத்துடுறாரு. இப்போ வெறும் லெஹங்கா, அதுக்கப்புறம் ப்ளவுஸ் மட்டும்தான் வந்துட்டு யூனா இப்போ வந்து போட்டு நின்றுட்டுருக்கா. அப்படியே அவள் ஹைட் பண்ணிகிட்ருக்கா. நடிக்காதே யூனா, இப்படி நடித்து எவ்வளவு நாட்கள் என்னை ஏமாத்தலாம் என்று திட்டமிட்டுருக்கிறாய் அப்படிங்கிற சொல்லி கேட்குறாரு. கேட்டோன்னே, வேண்டாம் இளவரசி, இங்கேருந்து சென்று விடுங்கள், தயவு செய்து சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு யூனா வந்து கெஞ்சுறா. அப்போது ஜிமின் வேகமாக வந்து அவளோட முடியை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போய் பெட்லேயே பொத்துட்டு போடுறாரு அவளை. யூனா வந்து அப்படியே திரும்பி பார்க்குறா. வேண்டாம் இளவரசி அப்படின்னு சொல்கிறா. தாம் தற்போது சுயநிலையில் என்னை விட்டு விடுங்கள், தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கெஞ்சுறா. சுத்தமாக ஜிம்னா வந்து விடவே இல்லை. அப்படியே அவளை பிடிச்சி பெட்டில் தள்ளி மேலே நல்லா படுக்க வச்சு அவளோட மேலே ஹோவர் ஆகுறாரு. இப்போ அப்படியே ஒரு 4 hours கழித்து அதே ரூமை தான் காட்டுறோம். ஃபுல்லாக அந்த பெட் வந்துட்டு ஃபுல்லாக பிளட் ஸ்டெயின்ஸ். கீழே ஃபுல்லாக யூனாவோட உடஞ்ச பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் அவளோட கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு எல்லாம் அப்படியே ஷேட்டர் ஆகி அந்த ரூமே அலங்கோலமாக இருக்குது. அவள் ஓடுறேன்னு சொல்லி எல்லா இடத்தையும் பிடிச்சி தட்டி விட்டுருப்பா. அந்த திங்ஸ் எல்லாம் அங்கே இங்கே விழுந்து கிடக்குது. யூனாவோட ஹேர் வந்து ஃபுல்லாக மெஸ்ஸியாக அப்படியே படுத்துட்ருக்கா. அவளோட மேலே ஜிமினா இன்னும் அவ்வளோ விடலை. பயங்கர ஃபோர்ஸாக அவளுக்குள்ளே புஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. யூனா வந்து கத்தி டயர்டாகி கத்துறது கூட ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படியே அவள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. இப்போ சொல்கிறா, பெருசு விடுங்க, போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே கேட்டுட்ருக்கா. யூமினா வந்துட்டு அப்படியே அவளோட ஜா டைட்டாக பிடிச்சிட்டு அவளை கிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்காரு. யூனா வந்துட்டு இதுக்கு மேலே முடியாமல் அப்படியே கண்ணை வந்துட்டு ஃபைனலாக அவளோட கண்ணை வந்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃபெயிண்ட் ஆயிடுறா. ஃபெயிண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஜிம்னு வந்துட்டு அப்படியே கண்ணை மூடி ஒரு பெரிய தர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்கிட்டு அவளோட சைடில் உருண்டு படுக்கிறாரு. அப்புறமா மூச்சு வாங்கிட்டு சுற்றி பார்க்குறாரு. அந்த ரூமே கந்தர கோலமாக இருக்குது. பக்கத்தில் யூனா அதுக்கு மேலே கந்தர கோலமாக இருக்கா. இப்போது ஜேகே தான் ஜிம்மனை தேடிட்டு வர்றாரு. எப்போவும் எப்படின்னா
ஜிமினா வந்துட்டு தூங்க போவாங்க. ஜேகே 2 பேரும் வேறு வேறு ரூமில் தான் தூங்குவாங்க. பட் இன்றைக்கி வந்து ஜிமினா தூங்க போனதே வந்து ஜேகே பார்க்கல. ஸோ எங்கே போயிட்டான், என்னது மனசு வேறு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னானே, எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி நடுராத்திரில அவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ ஜிமினா எங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்து ஜேகே வந்துருந்துருப்பார். பார்த்தா ஜிமினா ரூமில் வந்துட்டு ஜிமினா இல்லை. ஜேகே வந்து தேடிட்டுருக்காரு. தேடிட்டு அப்படியே அந்த காரிடாரில் நடந்து வந்துட்டுருக்காரு. ஜிமினா அப்படியே செம டயர்டாக எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு அப்படியே பொறுமையாக ஃபுல்லாக ஸ்வெட்டு, அவ்வளோ ஸ்வெட்டில் மேலே ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கார். கீழே வந்து இந்த அரசர்கள்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பேண்ட் மட்டும் போட்டிருக்கிறாரு. அங்கே அந்த ரூம்லேருந்து அப்படியே யூனோட ரூம்லேருந்து வெளியில் வராரு. ஸ்வெட்டோட அவர் சட்டையை வந்துட்டு அவர் தோளில் போட்டிருக்காரு. தோளில் போட்டு அப்படியே வெளில வந்து நின்றுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரெத் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. ஜேகே வந்து ஷாக்கிங்காக அந்த ரூமை பார்க்குறாரு, ஜிமினாவை பார்க்குறாரு, அந்த ரூமை பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது ஜிமின் வந்துட்டு ஜேகேவை பார்த்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்டவுடனே ஜிமினா இப்போது என்ன செய்தாய் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. ஒன்றும் செய்யவில்லை, எதை செய்ய வேண்டுமா அதைத்தான் செய்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகேவோட தோள் மேலே கையை போட்டு வர்றாரு. ஜேகே திரும்பி அந்த ரூமே பார்க்குறாரு. அப்படி மட்டும் இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. பார்த்தா ஜிமினா வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கான ஸ்மைலோட ஒரு ஸ்மிர்க்கோட அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. இப்போது டைம் ஸ்கிப்ஸ். காலையில் விடியுது. விடிஞ்சு பார்த்தா நம்மளோட வயனும் சுகாவும் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக பேசியிருந்துருக்க மாட்டாங்க. சுகா வந்து நைட்டு ரூமுக்கே வந்திருக்க மாட்டார். வயன் வந்து பயங்கர எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக அழுதுருப்பா. அதையவே நினச்சிட்டு என்னடா நடக்குது நம்ம லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு பொறுமையாக அவளோட ரொட்டீனெல்லாம் முடிச்சுட்டு சரி யூனை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனோட ரூமுக்கு போகிறா. யூனோட ரூமோட டோர் திறந்துருக்கு. அப்படி போகிறா. உள்ளே போய் பார்த்தா யூன் மேலே ஒரே ஒரு சில்க் பெட்ஷீட் அது மட்டும்தான் இருக்குது. சுற்றி அந்த ரூமே கந்தரகோலமாக இருக்குது. பார்த்துட்டு அரசி அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப்போட ஒய்ஃபோட பேரை சொல்லி கத்துனோடனே ஜியோவோட ஒய்ஃபும் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா யூன் வந்து அப்படி ரொம்ப ரொம்ப பாவமாக அப்படியே சுருங்கி போய் சோல்லெஸ் பாடியாக அந்த பெட்டில் வந்து படுத்துட்ருக்கோன்னு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா இவனோட மூஞ்சியில் வந்து பெரிய ஸ்லாப் மார்க்கு. அவளோட லிப்ஸ் வந்து லைட்டாக டியர் ஆகி அதில் தான் ரத்தம் வந்துருக்குது. கழுத்தில் அப்புறம் கையில் நிறைய இடத்துல ஃபுல்லாக ஹிக்கி மார்க்ஸு. பார்க்குறக்கே பாவமாக இருக்கா. அப்படி பெட்டில் படுத்துட்ருக்கா, அன்கான்ஷியஸாக படுத்துட்ருக்கா. அப்போது வயன் வந்து பக்கத்தில் போய் உட்காந்துட்டு யூனா அப்படின்னு சொல்லி தட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிறா. அன்கான்ஷியஸ்லேயே அழுகிறா. அப்புறமா தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜியோவோட ஒய்ஃப் வந்துட்டு யூனாவோட முகத்தில் தெளிக்கிறாங்க. தெளித்ததுக்கப்புறம் யூனா வந்துட்டு அப்படியே லைட்டாக கண்ணு முழிச்சு பார்க்குறா. கண்ணு முழிச்சு அவளால் எந்திரிச்சு உட்கார கூட முடியல. அப்படியே வயனை ஹக் பண்ணிவிட்டு அழுன்னு அழுகிறா. என்ன என்ன நடந்தது யூனா? யார் ஒன்று இப்படி செய்தது? யார் இதற்கு காரணம்? அப்படிங்கிற மாதிரி வயன் வந்துட்டு அவளால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது அவளுக்கு. அவளை பார்க்குறதுக்கே அப்படியே அழுதுகிட்டே கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மூச்சு வாங்கிட்டுருக்கா. அப்போ ஜியோவோட ஒய்ஃப் கேட்குறாங்க, என்ன நடந்தது யூனா? என்ன நடந்தது? என்னிடம் சொல், நான் பார்த்துக்கொள்கிறேன். என்ன நடந்தது? யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னா வந்துட்டு யூனா வந்துட்டு ஜியோவோட ஒய்ஃப் கிட்ட இளவரசர் ஜிமின் அப்படின்னு சொல்கிறா. சொன்னோன்னா 2 பேருமே வந்து ஷாக்கிங்காக ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. ஜிமினாவா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து ஷாக்காக கேட்குறா. யூனா வந்துட்டு ஆமாங்கிற மாதிரி ஹெட்டை நாட் பண்ணுறா. இப்போது டைம் ஸ்கிப்ஸ். நம்மளோட யூனோட அப்பா வந்து அங்கே வந்திருந்திருப்பார். அப்போது உள்ளே வந்துட்டு இவனுக்கு வந்து மெடிக்கல் ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற மருத்துவர்கள் எல்லாம் அந்த பணிப்பெண்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து மெடிக்கல் ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அப்போது யூனாவோட அப்பா வந்துட்டு ஜியோப்போட கையை பிடிச்சிட்டு அவரோட டியர்ஸ் வந்து லிட்ரலி அப்படியே ஜியோப்போட கையிலே விழுகுது. அழுதுட்டு இருக்கார் அந்த மனுஷன். அப்போது ஜிம்னா வந்துட்டு எதுவுமே அவருக்கு நடந்ததுக்கும் வந்துட்டு சம்மதமே இல்லை, அன்பாதர்டாக அப்படியே நடந்து வர்றாரு. நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜேப் வந்து கேட்குறாரு, என்ன ஜிம்னா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எது நான் என்ன செய்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்னா வந்து கேட்குறான். என்ன செய்து வைத்திருக்கிறாய், யூனை என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டான்னா அவளையா, அவள் செய்த காரியத்திற்கு பதிலுக்கு அவளுக்கு சன்மானம் அளித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னவொன்னே வந்துட்டு யூனோட அப்பா வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு. அவள் என்ன தவறு செய்திருந்தாலும் அவளை ஒன்று கூட வீழ்த்தி இருக்கலாம், இல்லை என்றால் என்னிடம் சொல்லி இருந்திருக்கலாம். இது என்ன அனர்த்தம் அப்படின்னு சொல்லி ஜெயோப்பை பார்த்து கேட்குறாரு. தாம் சக்கரவர்த்தியாக இருந்தால் தமது தம்பி என்ன வேண்டுமானாலும் செய்வாரா? இது என்ன? எனது மகளை தம்மை நம்பிதானே இங்கே விட்டு சென்றேன். என்ன நடந்திருக்கிறது இங்கே அப்படின்னு சொல்லி இவங்கியை பார்த்து கேட்குறாரு. கேட்டவொன்னே இவங்கி வந்துட்டு ஜிமின் நீ செய்தது தவறு அப்படிங்கிறாரு. இப்போ இங்கே நடக்கிறது எல்லாமே வந்துட்டு யூனாக்குள்ளே நல்லாவே கேட்குது. அப்போது ஜிமின் வந்து சொல்கிறாரு, அவள் செய்த தவறுக்கு அவளுக்கு தண்டனை எழுத்தேன். எனது கைகளாலேயே எனது அண்ணன் மகளை எதிரி தேசத்திற்கு தாரை வார்க்க வைத்தாள் அல்லவா, அவளுக்கு இது தேவைதான். இப்போது என்ன செய்வாள் தமது மகள்? அவளுக்கு திமிர் மிகவும் அதிகம். என்னிடமேயே பொய்யுரைத்தாள். அதனால் தான் அப்படி செய்தேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? என்னிடம் பொய் உரைத்தால் எனக்கு கோபம் வரும். எனது கோபத்தை இந்த உலகம் நிச்சயம் பார்த்திருக்காது. அதை தமது மகள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதை காட்டினேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறான். சொன்னால் ஆனால் வந்துட்டு உள்ளே யூனா வந்துட்டு ஒரு மாதிரி குமுறி அழுகிறா, அப்படி அழுகிறா. அப்போ யூனோட அப்பா வந்து, இது என்ன பேச்சு, என்ன நடந்திருக்கிறது இங்கு? என் மகளின் வாழ்க்கை என்ன ஆகுது? ஒரு திருமணமாகாத ஒரு பெண்ணை இப்படி செய்து விட்டான் தமது தம்பி அப்படிங்கிற மாதிரி ஜியோப்பை பார்த்து சொல்கிறாரு. ஜியோப் வந்துட்டு நான் பார்த்துக்கொள்கிறேன் மாமா, அமைதியாக இருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் என்ன பார்ப்பீர்கள், என் மகளின் வாழ்க்கைக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாரு. என் மகள் அவளது வாழ்வை நினைத்தால் எனக்கு கவலையாக இருக்கிறது. என்ன செய்திருக்கிறான் தமது தம்பி அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளுறாரு அந்த ஆள். அப்போ ஜெயோப் வந்து ஜிம்னாவை பார்த்து சொல்கிறாரு, அவள் மினியின் மீது கொண்டிருந்த நட்பால் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஏதோ பைத்தியக்காரத்தனமாக செய்துவிட்டாள். அதற்காக நீ அவளை இப்படி செய்திருக்கக்கூடாது. இது இப்படித்தான் நம்ம அம்மா உன்னை வளர்த்தாளா? என்ன செய்திருக்கிற ஜிம்னா? நீ செய்த தவறை நீயே தான் சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு. ஜிம்னா வந்து அப்படியே என்னங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டு பார்க்குறாரு. யூனாவை திருமணம் செய்து கொள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. திருமணமா? இவளையா? இப்படிப்பட்ட ஒரு போலியானவளை வாயை திறந்தாலே போய் இவள் என்னவெல்லாம் சொன்னால் என்று தெரியுமா? நான் அங்கே விரும்புகிறேன், என்னை அங்கே கொண்டு சென்று விட்டுவிடுங்கள், அதுவா இதுவா என்று அப்படி என்னிடம் பொய் உரைத்தாள். இப்படி பொய் உரைக்கும் ஒருத்தியை எப்படி நான் எனது மனைவியாக ஏற்றுக்கொள்வது? வேண்டுமானால் அவளை தொட்டதற்காக எனது அந்தப்புறத்தில் வைத்துக்கொள்கிறேன் தாசியாக அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உள்ளே இருந்து யூனா அப்படி அழுகிறா, செம்மாலும் அழுகிறா. அழுகிற சவுண்டு வெளியவே கேட்குது. அப்போது ஜெயாப் வந்து வாயை மூடு ஜிம்னா, என்ன பேச்சு இது? இத்தனை பேர் இருக்கிறோம், எங்கள் முன் மரியாதை இல்லாமல் இப்படி தான் பேசுவாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் இவளுக்கு எனக்கு மனைவியாகும் தகுதி எல்லாமே இவளுக்கு இல்லை. இப்படி போலியான ஒருத்தியை நான் எப்போதும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். இவளை இப்படியே வைத்திருக்கிறதற்கு எனது அந்தப்புறத்திற்காக தான் அனுப்புங்கள். அங்கே வைத்துக்கொள்கிறேன் எனது தாசியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்முக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளில போகிறாரு. அப்போ ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு, இல்லை நான் அவனிடம் பேசிக்கிறேன், நான் அவனை ஒப்புக்கொள்ள வைக்கிறேன், நான் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஜங்குக்கு வந்து பின்னாடியே வந்து ஜிம்னா பிடிச்சி நிறுத்திட்டு, ஜிம்னா உனக்கு யூனாவை பிடிக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஏன் அவள் போய் உரைத்தாள் தான், அதனால் மிகப்பெரிய அனர்த்தம் நிகழ்ந்து விட்டது தான். ஆனால் அதற்காக நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய்? நீ தான் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்.
நீ செய்த தவறை நீ தான் சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜிம்னா வந்துட்டு அவளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்கியூ பண்ணுறாரு. அப்போ ஜெயோப்பும் சிவாவுமே அங்கே வந்துடுறாங்க. வந்து எல்லோரும் சேர்ந்து ஜிம்னாவை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நீ அவளை கட்டுற அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஜியோப் வந்துட்டு இப்போது சொல்கிறாரு. நாளை உனக்கும் யோனாவிற்கும் திருமணம், நீ அவளை திருமணம் செய்து கொள்கிறாய் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜிம்னாவும் வந்துட்டு கோவமாக அங்கே நின்றுட்டுருக்காரு. இப்போ இந்த சைடு நம்மளோட ஆரா தான் ஜிம்னா பக்கத்தில் யூனா பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. யூனாக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். யூனாவை பார்க்குறதுக்கே வந்து பாவமாக இருக்குது ஜெயோப்போட ஒய்ஃபுக்கு. என்னதான் அவங்க பொண்ணை வந்துட்டு ஓடி போகிறக்கு ஹெல்ப் பண்ணாலும் இப்போ யூனாவோட நிலைமையை பார்க்குறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ நம்மளோட ஆரா தான் வந்து பக்கத்தில் இருந்து யூனாவை பார்த்துக்கிறாங்க. அப்போது இப்போ அந்த ரூமில் நம்மளோட ஆராவும் யூனாவும் தான் இருக்காங்க. யூனா வந்து லைட்டாக அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணுறாங்க. ஆரா வந்து அவளுக்கு பின்னாடி ஒரு பில்லோவை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. வச்சோடனே இரு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக உட்காரக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போது யூனா வந்துட்டு சாஞ்சு உட்காந்துட்டு அரசி, தம்மிடம் நான் ஒன்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சைடு இருக்க நியாயத்தை வந்து சொல்ல ட்ரை பண்ணுறா. அப்போது ஆரா வந்துட்டு இந்தான்னு சொல்லி கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்குறாங்க. யூனா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறா, அரசி, தமது மகள் தியாங்கை உண்மையாக விரும்பினாள். அவள் எனது சிநேகிதி. அவள் என்னிடம் கேட்டுக்கொண்டாள். அவரது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும், எனக்கு உதவி செய் என்று என்னிடம் மன்றாடினாள். நான் நான் அந்நேரத்தில் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதனால்தான் நான் அவள் அங்கிருந்து தப்பி செல்வதற்கு ஜிம்னாவிடம் உதவி கேட்டேன். நான் எத்தவரும் செய்யவில்லை. நான் அவர்களை காப்பாற்ற நினைத்தேன், அவர்களை சேர்த்து வைக்க நினைத்தேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறா. அப்போது ஆரா வந்துட்டு, தாம் அனைவரும் தம் பக்கம் இருக்கும் நியாயத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீ வாழப்போகும் இடத்திற்கு திருமணம் செய்வதற்கு முன்பே மிகப்பெரிய கௌரவத்தை சேர்த்து விட்டாய். உன்னால் இந்த வீட்டின் இளவரசி, இந்த வீட்டின் ஒரே மகள், அவள் இங்கிருந்து சென்று விட்டாள். இந்த அரசின், இந்த அரண்மனையின் மொத்த கௌரவமும் நீ வருவதற்கு முன்பே இங்கேருந்து சென்று விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டிஸ்பிலீஃபாக யூனாவை பார்த்து சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஆராக்கு வந்துட்டு கோவம் கிடையாது, பட் ஒரு மாதிரி வருத்தம். யூனா மேலே, ஒயின் மேலே, எல்லார் மேலேயும் கொஞ்சம் ஒரு மாதிரி சிடுன்னு நடந்துக்கிறாங்க. ஒயின்கிட்டையுமே வந்துட்டு யாருமே பேசலை. நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுலேருந்து ஒயின்கிட்டேருந்து யாருமே வந்துட்டு பேசலை. யூனா வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக அந்த மேரேஜுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கா. எல்லாருமே வந்து ரெடி பண்ணுறாங்க. யூங்கியோட அம்மாலாம் சொல்லவே வேணாம், ஒயனையும் சரி யூனாவையும் சரி கொல்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போது டைம் ஸ்கிப்ஸ். மறுநாள் காலையில் ஆகுது. யூனா வந்து 2 நாளாக சுத்தமாக தூங்கவே இல்லை. நம்மளோட ஜிமினா வந்துட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிருக்கிறாரு. யூனாவுமே வந்துட்டு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடமே வந்துட்டு இப்போ அரச குடும்பத்துக்கு யாருக்காவது கல்யாணம்னா எப்படி கிராண்டாக ரெடி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்மளோட யூனா வந்துட்டு அப்படியே அமைதியாக ரெடியாகி, அவளுக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக, ரொம்ப சங்கடமாக இருக்குது எல்லார் முன்னாடியும் வந்து நிற்கிறதுக்கே. ஏன்னா ஜிமினா பண்ணி விட்ட வேலை அந்த மாதிரி. அப்படியே ஒரு மாதிரி நிமிர்ந்து யாரையுமே பார்க்கல. அப்படியே கொஞ்சம் மாதிரியே வந்து மணவெட்டியில் வந்து உட்கார்றா. ஜிமினா வந்துட்டு வரப்பா முறப்பா செம்ம கோவத்தில் அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே கண்ணிலே எரிச்சிருவார் போல், அவ்வளோ கோவத்தில் அங்கே வந்து உட்காந்துட்ருக்கான். அப்போது கல்யாணமும் முடியுது. எல்லா சடங்கையுமே வந்துட்டு மூஞ்சி உருன்னு வச்சு தான் பண்ணிகிட்ருக்கான். கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் யூனா வந்து பார்த்து முறைக்கிறான். யூனா எப்பப்பெல்லாம் ஜிமினாவை பார்க்குறாளோ அப்போல்லாம் பார்த்து பயங்கரமாக முறைக்கிறான். யூனாவுக்கு ஜிமினாவை பார்க்கவே பயமாக இருக்குது. செம்ம பயத்தில் இருக்கா அவள். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் யூனாவோட அப்பாவுக்கு வந்து மூச்சே வருது. அப்பாடா, ஒரு வழியாக நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அப்போ தான் மூச்சே வருது. இப்போ டைம் ஸ்கிப்ஸ். கல்யாணம் முடிஞ்சு நைட் ஆகுது.
நம்மளோட யூனாவை வந்து ஜிம்னா ரூமுக்கு கொண்டு போய் கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. ஜிம்னா வந்து அப்போதைக்கு அங்கே இல்லை. யூனா வந்துட்டு வயனோட கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறா. வயன் வயன் தயவு செய்து நீ என்னுடனே என்னை விட்டு எங்கும் செல்லாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சொன்ன உடனே வயன் வந்துட்டு என்ன பேசுகிறாய் யோனா, இன்று இன்று நான் எப்படி உன்னோடு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போது யூனா வந்துட்டு என்னோட என்னையே வயன் எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறா. அப்போது வயன் வந்துட்டு இங்கே பார் ஜெமினா ஜெமினா அவன் அவன் ஒரு சிறு சிறு குழந்தை போல தான். அவனை அன்பால் தான் மாற்ற முடியும். நீ அவனின் கோபம் குறையும் வரை நீ அவனை அனுசரித்து போய் தான் ஆக வேண்டும். வேறு வழியே இல்லை. அவனிடம் நீ உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை சொல்லி புரியவே. வேறு வழி இல்லையோண்ணா, நீ நீ புரிந்து கொண்டு நடந்து கொள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சொன்னால் வந்துட்டு இவனா வந்துட்டு சரி நம்ம பண்ண தப்பை நம்ம தான் சரி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு லாங் பிரெத் எடுக்கிறா. எடுத்துகிட்டு சரி சரி வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் வயன் வந்துட்டு இவனாவை ஹக் பண்ணிவிட்டு அவள் பேக்கில் பேக் பண்ணி கொடுக்குறா. ஒன்றும் இல்லை, பயப்படாத, ஜிம்னா ரொம்ப நல்ல பையன்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரின்னு சொல்லிவிட்டு யூனா வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கா. அவளுக்குள்ள ஒரு சின்ன ஹோப் இருக்குது, சரி நம்ம ஏதாவது சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கதவை ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. யூனாக்கு அப்படியே அடிவயிறெல்லாம் கலக்குது. அப்படியே அமைதியாக எழுந்திரிச்சு நிற்கிறா. என்ன உடனே ஜிம்னா அப்படியே வந்துட்டு போய் பெட்டில் உட்காடுறாரு. உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. பயங்கரமாக வந்து முறைக்கிறாரு அவளை பார்த்து. இளவரசே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இளவரசே, நான் நான் தம்மிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். சொல் அப்படிங்கிறாரு. அப்போது யூனா வந்துட்டு நான் எனக்கு மினியை காப்பாற்றுவதற்கு வேறு வழி தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வளர்றா. நீ பேசுவது எனக்கு சரியாக புரியவில்லை, என்னிடம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்டவொன்னு வந்துட்டு யூனா 2 ஸ்டெப்பு பேக்கில் போகிறா. இதானே என்னிடம் பேச வேண்டும் என்று சொன்னாய், என் பக்கம் வா அப்படிங்கிறாரு. சொன்னான்னா வந்துட்டு யூனா வந்துட்டு ஒரு மாதிரி பயப்படுறா. ஏன்னா இன்றைக்கும் அவர் குடிச்சிருக்காரு. அப்புறம் பக்கத்தில் போயிட்டு என்னை நீ எதற்காக திருமணம் செய்து கொண்டாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவனா யூனா வந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அழுகிறா, மூஞ்சி மூடிட்டு. நமக்கு அது நடந்து விட்டது, அதனால தானே அப்படின்னு சொல்கிறான். கேட்டவனா வந்துட்டு யூனா அழுகிறா. இனி எதற்காக இவனை திருமணம் செய்து கொண்டோம் என்று நீ அணுவாக சித்திரவதைப்படுவாய். எதற்காக இவனை திருமணம் செய்து கொண்டோம் என்று நீ வாழ்நாள் முழுக்க அழுவாய். எப்படி எனது அண்ணன்கள் மீது எனக்கு இருந்த நம்பிக்கையை நீ உடைத்தாயோ, அதே போல ஒவ்வொரு நாளும் உன்னை நான் உடைப்பேன். உலகில் உள்ள அத்தனை வேதனைகளையும் உனக்கு நான் கொடுப்பேன், பார்க்குறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு பக்கத்தில் வராரு. யூனா வந்துட்டு செம்ம பயந்துட்டு அப்படியே பின்னாடி போகிறா. ஆனால் அப்படியே பிடிச்சி அவளை பெட்டில் தள்ளி அவன் மேலே ஓவர் ஆகுறாரு. யூனா வந்து கத்துறா. நான் சொல்வதை கேளுங்கள், நான் எத்தவரும் செய்யவில்லை, நான் சொல்வதை கேளுங்கள் அப்படி சொல்லி கத்தறிட்டு இருக்கா. ஜிம்னா வந்து கொஞ்சம் கூட இறக்கமே பார்க்கல, கொஞ்சம் கூட பாவமே பார்க்கல. அப்படியே அவன் மேலே ஓவர் ஆகிட்டு அவர் வந்துட்டு அவளோட வந்துட்டு ரொம்ப ரஃப்பான மேக் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவனா கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அவ்வளோதான், என் லைஃபே முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவளோட கண்ணை வந்துட்டு மூடுறா. அவளோட கண்ணிலேருந்து அப்படி டியர்ஸ் வந்து ட்ராப் அவுட் ஆகுது.